நான் சொல்ல போற இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் நீட் 2021ல நான் பயாலஜியை 40 மினிட்ஸ்ல சால்வ் பண்ணேன் அண்ட் ஐ ஸ்கோர் 360 out of 316 பயாலஜி. இந்த டெக்னிக்ஸ் நான் உங்களுக்கும் சொல்றேன் அண்ட் யூ கேன் ஆல்சோ சால்வ் பயாலஜி வித் லெசர் டைம். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் டாக்டர் டிசோசா அண்ட் திஸ் இஸ் LMT எபிசோட் 7. This year NEET 2026ல பயாலஜி மோஸ்ட் ஆஃப் த क्वेश्चंस will be a lengthy questions. அதை எப்படி டக்குன்னு சால்வ் பண்ணலாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயாலஜில 4 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான், ஒன்லி 4 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் லென்த்தியரா இருக்கும். மற்றபடி எல்லாமே டயக்ராம் கொஸ்டின்ஸா இருக்கும், சிங்கிள் ஒரே லைன்ல இருக்கிற கொஸ்டின்ஸா தான் இருக்கும். ஸோ இந்த 4 கொஸ்டின்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இஸ் யுவர் மேட்ச் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ், கொஞ்சம் டைம் எடுக்கும். செகண்ட் அசெஷன் அண்ட் ரீசன் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ், இது டைம் எடுக்கும். தேர்ட் ஒன் ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் லைக் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபோர்த் இஸ் மல்டி ஸ்டேட்மெண்ட், கிவன் கொஸ்டின்ஸ்ல ஏபிசி கரெக்டா, ஏபிடி கரெக்டா, எத்தனை ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் மல்டி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ். இந்த 4 கொஸ்டின்ஸை எப்படி டக்குன்னு சால்வ் பண்ணலாங்கிறத பார்க்க போறோம். ஸோ மேபி லென்த்தி வீடியோ, ஸோ நான் 2 பார்ட்டா அப்லோட் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் யுவர் மேட்ச். மேட்ச்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் திங் இஸ் என்ன சாப்டர்ங்கிறத கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், எந்த ஆப்ஷன் நமக்கு நல்லா கன்ஃபார்மா கரெக்ட்னு தெரியும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். தேர்ட் பாயிண்ட், அவ்வளவுதான், கண்டுபிடிச்சதை சேருங்க, சேராத எல்லாத்தையும் பிரிச்சிருங்க. சேர்க்கிறோம், பிரிக்கிறோம், அவ்வளவுதான் மேட்ரு. சரியா? ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாமா? See to this question. It is a question from NEET 2025. First என்ன, progesterone, relaxation, melanocyte இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. என்ன சாப்டர்னு கண்டுபிடிக்கணும். So this is a question from chemical coordination. அந்த சாப்டர்ல இருந்து வந்திருக்கு. செகண்ட் பாயிண்ட், நமக்கு தெரிஞ்ச ஆப்ஷனை நல்லா கண்டுபிடிக்கணும். So progesterone எங்க இருந்து வருது? It is a pregnancy hormone, obviously from carpus luteum. So A is D. ஓகேவா? ஏயும் 4ம் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். ஸோ ஆப்ஷன்ல செக் பண்ணுங்க. அடுத்து A4 கரெக்டா இருக்கிற ஆப்ஷன் என்னங்கிறத பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இல்ல, செகண்ட் ஆப்ஷன் இல்ல, ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் நமக்கு செக் பண்ணவே தேவையில்லை. நெக்ஸ்ட் ஆப்ஷன் 3 அண்ட் ஆப்ஷன் 4, இது மட்டும் தான் கரெக்டா இருக்கு. ஸோ AN4 இதை செக் பண்ணலாம். பி பாருங்க அடுத்து. ஸோ ஒன்னா ஆன்சர் ஆப்ஷன் 3 இருக்கணும், இல்ல ஆப்ஷன் 4 இருக்கணும். ஸோ எப்படியும் ஏயும் பியும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஸோ C-D தான் நமக்கு ஆன்சர் இருக்க போகுது. ஸோ சி செக் பண்ணுங்க. மேலனோசைட் மண்டையில தானே வரப்போகுது. ஸோ பாஸ் இன்டர்மீடியா. A4 C1 இந்த ஆப்ஷன் எது கரெக்டா இருக்கோ தட் வில் பி யுவர் ஆன்சர். ஆப்ஷன் 3 வில் பி யுவர் ஆன்சர். அவ்வளவுதான். செகண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் அசெஷன் அண்ட் ரீசன் டைப் ஆஃப் கொஸ்டின். அசெஷன் அண்ட் ரீசன்ல ஃபர்ஸ்ட் திங் நம்ம பார்க்க வேண்டியது அசெஷன் தான். Assertion is correct or incorrect. If assertion is incorrect, no need to check for the reason. Most of the time reason will be also incorrect. So option D will be your answer. Both statements are incorrect. That's the answer. If assertion is correct, then you should look for the reason. Reason is incorrect. நீங்க எப்படி எழுதிடலாம், assertion is correct, reason is incorrect. இப்ப reason correct இருக்குனா then they come the question. If R is explaining A வா இல்ல R is not explaining A வா. So this is a very 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 tougher question. நிறைய பேருக்கு சிம்பிளா சொல்றேன், ரெண்டே விஷயத்தை மட்டும் செக் பண்ணுங்க போதும். The first thing is assertionum reasonum NCERT இருக்கிற ஒரே லெசன் ஒரே பேரால இருந்து வந்திருக்கா, ஒரே டாபிக்ல இருந்து வந்திருக்கா, அதை ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. அதே மாதிரி ஒரே பேராவா இருக்குன்னா then check the second thing. What is the second thing அப்படின்னா, ரெண்டு பேரும் ஒரே விஷயத்த பேசுறாங்களான்னு பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொஸ்டின் எடுக்கிறேன்.